ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஏடிஎம் கார்டு, அதாவது இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பின் நம்பர் எப்படி செட் பண்ணலாம். ஸோ ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா பின் நம்பர் செட் பண்ணுறது தான். ஸோ பின் நம்பர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின் நம்பரை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம், அதாவது பின் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் ரிசீவ் பண்ணிட்டாலும் ஸோ ஃபஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் ஒர்க் ஆகும். உங்களுடைய பின் நம்பர் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற நம்பர் இல்லாமல் ஸோ நம்மளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தா நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட்டு. ஸோ இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் மூலமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெட் பேங்க் யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நெட் பேங்க் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்க் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எண்டிங்கில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல எப்படி நம்ம செட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நெட் பேங்க் லாகின் பண்ணது உங்களுக்கு பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் சைடில் கார்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த கார்டு மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு. ஸோ 2 கார்டோட சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட பின் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நாம எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா மணி பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டு நம்ம எடுக்கிற கார்டு தான் டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏடிஎம் கார்டு. அந்த டெபிட் கார்டு ஆப்ஷன் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் பார்த்தா நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவேஷன், செட் ஏடிஎம் பின். செகண்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு செட் ஏடிஎம் பின் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய புது ஏடிஎம்மோட பின் செட் பண்ணுற ஆப்ஷனும் இதுதான். ஸோ செட் ஏடிஎம் பின். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பின் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட் ஏடிஎம் பின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ செலக்ட் அக்கௌண்ட்னு ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நெட் பேங்க் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பார்த்தா நம்ம என்டர் பண்ணிட்டு இங்கே சப்மிட் இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா செலக்ட் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கார்டோட ஃப்ரண்ட் சைடு இல்லைனா பேக் சைடில் இருக்கும் உங்களுடைய எக்ஸ்பிரி டேட். உங்களோட கார்டோட எக்ஸ்பிரி டேட் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. டேட், மந்த் அண்ட் இயர்னு இருக்கும். மந்த் அண்ட் இயரை பார்த்தா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுல மந்த்து, செகண்ட் செலக்ட் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேட் க்ரீன் பின் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 டைம் பாஸ்வேர்ட் பார்த்தா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் அப்படி பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டேன். என்னோட ஓடிபி பார்த்தா ரிசீவ் ஆகும், வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃபாக தான் பார்த்தீங்கன்னா நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. செட் பின் அண்ட் கன்ஃபார்ம் செட் பின். உங்களுக்கு தேவைப்படுற அது பிடிச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட், அதாவது 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேலே என்ன நம்பர் டைப் பண்ணுறீங்களோ ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட்னு இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. அதாவது உங்கள் மெமரியில் இருக்கிற ஒரு 4 டிஜிட் பின் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்ததான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பேஜில் செட் பின் சக்ஸஸ்ஃபுல் அப்படி மாதிரி தான் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை டைம் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணாலும் ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எனி டைம் உங்களோட பின் மறந்துருச்சு அப்படின்னாலும் ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் நெட் பேங்க் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட பின் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா ரீப்ளை பண்ணுவேன். இதை தவிர்த்து இந்தியன் பேங்க்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.